சக சிறை கைதிகளுடன் சென்ற டக்ளஸ் தேவானந்தா வெளியான காணொளி. கண்டி குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல் வெளியான திடுக்கிடும் தகவல். சிறைக்குள் இருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு திடீரென உயிராபத்து. டிட்வா சூறாவளிக்கு உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறியதால் அரசாங்கத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு. 11 மாதங்களில் முன்னாள் அமைச்சர்கள் 120க்கும் மேற்பட்டோர் அதிரடி கைது. தனக்கு எதிராக தயவு செய்து கதைக்க வேண்டாம் என்று அர்ச்சுனா எம்பியிடம் கெஞ்சிய என்பிபி அமைச்சர். மஹிந்த ராஜபக்சவால் 2 வங்கிகளுக்கு ஏற்பட்ட நிலை. பாதாள குற்றக்குழுவிடம் மீட்கப்பட்ட துப்பாக்கியை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிற கைதிகளுடன் சிறைச்சாலை வாகனத்தில் அடைக்கப்பட்டு கொண்டு செல்லப்படும் காணொளி சற்று முன் வெளியாகியுள்ளது. அனுர அரசாங்கத்தின் அதிரடியால் தமிழ் அரசியல்வாதிகளான பிள்ளையான் ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள நிலையில் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களிடம் மேற்கொள்ளும் விசாரணைகளில் அடுத்து சிக்கப்போவது யார் என்கின்ற பயம் ஏனைய அரசியல்வாதிகளிடையே உருவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதேவேளை கைதான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்பு பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிராபத்துக்களை எதிர்கொண்டவர் என்றும் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் இந்த பாதுகாப்பை கோரியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு 1000 கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் 3000க்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவர் என்பதால் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என தாங்கள் கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டுவெடிப்பு மிரட்டல் விடுத்த 2 மின்னஞ்சல்கள் தெற்காசிய நாடொன்றிலிருந்து அதன் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை புலனாய்வு பிரிவுகளாலும் பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான குறித்த மின்னஞ்சல் 23ஆம் திகதி வந்திருந்ததாகவும் இருந்தாலும் அது தொடர்பாக மாவட்ட செயலாளருக்கு 26ஆம் திகதி காலையே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த மத்திய மாகாண டிஐஜி சுதத் மாசிங்கவிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அலுவலக வளாகம் உடனடியாக வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு, காவல்துறை மோப்பனாய் பிரிவு மற்றும் காவல்துறை சிறப்பு படையினரால் சோதனை செய்யப்பட்டது. அந்த நேரத்தில் மாவட்ட செயலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்த பின்னர் தொடர்புடைய தகவல் தவறானது என்று காவல்துறையினருக்கு அறிக்கை அளித்தனர். பின்னர் மாவட்ட செயலகம் தனது தினசரி பணிகளை மீண்டும் தொடங்கிய 1 மணி நேரத்திற்குள் மாவட்ட செயலகத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு மாலை 4 மணிக்கு முன்னர் வளாகத்தில் வெடிப்பு ஏற்பட இருப்பதாக மற்றுமொரு மின்னஞ்சல் வந்ததாக தெரிவிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளி தொடர்பில் உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுக்க தவறியமைக்காக அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது. டிட்வா சூறாவளியின் ஆபத்துக்கள் தொடர்பாக முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்க தவறியமை மற்றும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காமை ஆகியவற்றுக்காக ஜனவரி 15ஆம் திகதிக்குள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதோடு பல அரசு நிறுவனங்களும் அதிகாரிகளும் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டதால் பெரும் உயிர் சேதங்களும் சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் அழைப்பாளர் சட்டத்தரணி தினேஷ் விதானபத்திரன தெரிவித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் தண்டிக்கப்பட்டமை இந்த வழக்குக்கு மிகவும் முன்னுதாரணமாக கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தூரநோக்கற்ற ஆட்சியால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் ஆதாரங்களாக முன்வைக்கப்பட உள்ளது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் உறவினர், ஒரு மத தலைவர் மற்றும் ஒரு தொழிலதிபர் ஆகியோர் சாட்சிகளாக பெயரிடப்பட உள்ளதோடு ஜனாதிபதியின் செயலாளர், வளிமண்டலவியல் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களங்களின் பணிப்பாளர் நாயகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஆகியோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் நிர்வாக கட்டமைப்பில் ஊழலை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பெரும் வேகமெடுத்துள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் 2025 ஆண்டுக்கான முன்னேற்ற அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி கடந்த ஜனவரி 1 முதல் கடந்த நவம்பர் 30 வரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் ஆணைக்குழுவுக்கு மொத்தமாக 7500 முறைப்பாடுகள் வந்துள்ளதோடு இதில் 4960 முறைப்பாடுகள் முறைப்பாட்டு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதோடு 439 முறைப்பாடுகள் தொடர்பில் முறையான புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான ஆதாரங்கள் இல்லாமை அல்லது சட்டவரம்புக்குள் வராத காரணத்தினால் 2145 முறைப்பாடுகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஏனைய நிறுவனங்களின் நடவடிக்கைகளுக்காக 858 முறைப்பாடுகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக கள நடவடிக்கைகளில் இந்த ஆண்டு 119 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதில் 61 நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அமைந்ததோடு இதனூடாக 76 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 95 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் கையூட்டல் தொடர்பான 61 வழக்குகளும் ஊழல் தொடர்பில் 18 வழக்குகளும் விளக்க முடியாத சொத்து குவிப்பு தொடர்பாக 13 வழக்குகளும் அடங்கும். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் வடமத்திய மாகாண முன்னாள் அமைச்சர் SM ரஞ்சித் ஆகியோரும் இதில் அடங்குவர். விசேட விசாரணை பிரிவு, ரகசிய புலனாய்வு பிரிவு மற்றும் சொத்து விசாரணை பிரிவு மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் முன்னாள் அமைச்சர்களான SM சந்திரசேன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க உள்ளிட்ட 51 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு பிரதி அமைச்சர் TP சரத் தனக்கு எதிராக கதைக்க வேண்டாம் என்று தன்னிடம் கெஞ்சியுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் MP தெரிவித்துள்ளார். NPP நாடாளுமன்ற உறுப்பினர்களே நான் கதைப்பது சரியென்று சொல்கின்றார்கள் என்றும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டதாக இவர் கூறியுள்ளார். வடக்கில் 2499 வீடுகள் வழங்கப்பட உள்ளது. அந்த வீடுகளை கட்டித்தாருங்கள், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றேன் என்று தான் கூறியதாகவும் இந்த வீடுகளுக்கு 2018-2019 ஆண்டுகளில் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை வழங்கியுள்ளனர். அந்த பணத்தில் தூண்கள் எழுப்பப்பட்டு கூரைகள் போடாமல் பல ஆயிரம் வீடுகளின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டபடி இருக்கின்றன. இதற்கு என்ன தீர்வு என்று தான் கேள்வி எழுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் TP சரத்திடம் கேட்டபோது இம்முறை பாதீட்டிலாவது இந்த வீடுகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டு அவர் அதை ஒத்துக்கொண்டு செய்து தருவதாக கூறியிருந்ததாகவும் அர்ச்சுனா MP தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் நிறுவப்பட்ட மிஹின்லங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு 10 வருடங்கள் கடந்த நிலையில் நிறுவனத்தின் பாரிய கடன் இன்று வரை மிகப்பெரிய சுமையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 7 வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட பொருளாதார மற்றும் நிதி நிலைமை குறித்த அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. மிஹின்லங்கா நிறுவனத்தின் பெயரில் இலங்கை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிணை கடன்களில் 3162 மில்லியன் மற்றும் மக்கள் வங்கியால் வழங்கப்பட்ட 3063 மில்லியன் கடன் நிலுவையில் உள்ளது. அரசுக்கு சொந்தமான 2 வணிக வங்கிகளுக்கும் 6225 மில்லியன் ரூபாய் கடன் சுமையை மிஹின்லங்கா ஏர்லைன்ஸ் சுமத்தியுள்ளது. மிகவும் தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய பல திட்டங்களில் ஒன்றாக மிஹின்லங்கா நிறுவனம் நிறுவப்பட்டதாகும் என்றும் மேலும் அந்த கடன் இன்னும் செலுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 268 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருட்களுடன் பெண்கள் உட்பட 4 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இந்த போதைப் பொருட்களை தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து வாங்கி இந்தியாவின் மும்பைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து இன்று காலை 7:50 மணியளவில் இண்டிகோ விமானம் 6E1185 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். சந்தேக நபர்களில் 2 பொருளை மற்றும் ஒரு கொடவத்த பகுதிகளை சேர்ந்த பெண்கள் என்றும் மற்ற 2 ஆண்களும் தெமட்டகொட மற்றும் ஒரு கொடவத்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர்கள் தங்கள் பயண பொதிகளில் 20 பொட்டலங்களில் 20 கிலோகிராம் 684 கிராம் குஸ் என்ற போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசி பயன்பாடு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகளிடமிருந்து எந்தவொரு ஆதரவும் கிடைக்கவில்லை என காவல்துறை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. ஆனாலும் இந்த உயர் பாதுகாப்பு சிறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தடையின்றி தொடரும் எனவும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு அவற்றிலிருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது எனவும் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. கையடக்க தொலைபேசிகளை முடக்கும் ஜாமர்கள் பூசா சிறைச்சாலையில் செயற்படவில்லை என்றும் கடந்த காலங்களில் அவற்றை மீள இயக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனையில் பாதாள உலகத் தலைவர்களான லொக்குபெட்டி, தெமட்டகொட சமிந்த, மிதிகம ருவான் மற்றும் வெலே சுதா ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறைகளில் இருந்து 15 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாதாள உலக குழு தலைவர் லொக்குபெட்டியின் அறையின் கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 கையடக்க தொலைபேசிகளும் தெமட்டகொட சமிந்தவின் அறையின் கூரையில் 2 கையடக்க தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
பிடிக்கப்பட்டன. இந்த சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர்கள் பணத்திற்காகவோ அல்லது அந்த அதிகாரிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதன் மூலமாகவோ அங்கு பணிபுரியும் சில அதிகாரிகளின் ஆதரவை பெற்று வருவதாக தற்போது தெரிய வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை சிறுவன் ஒருவர் புற்றுநோய் நோயாளிகளுக்கு உதவும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். பெர்விக் நகரில் உள்ள செயின்ட் கேத்தரின் ஆரம்ப பாடசாலையில் 9 வயதான ஜெவின் காரியவசம் கல்வி கற்று வருகிறார். அவர் தன் தலைமுடியை புற்றுநோய் நோயாளிகளுக்கு தானம் செய்து வருவதோடு விக்டோரியாவின் புற்றுநோய் கவுன்சிலுக்கும் நிதி திரட்டுகின்றார். புற்றுநோய் கவுன்சிலுக்கு எப்படி பயனுள்ள நன்கொடை அளிக்க முடியும் என்பதை தன் பெற்றோர் தனக்கு வழிகாட்டியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புற்றுநோய் இல்லாத எதிர்காலத்திற்காக புற்றுநோய் கவுன்சிலை ஆதரிக்க தனது தலைமுடியை தானம் செய்ய தயாராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதோடு தற்போது 2 ஆஸ்திரேலியர்களில் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சிறு வயதில் இவரின் உதவி பலருக்கு முன்னுதாரணமாக இருப்பதோடு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.